அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் பட்டாக்கத்தியோட போஸ்ட் போட்டிருக்கான், விரைவில்னு போட்டிருக்கான். அன்னைக்கு போடும்போது அதனால தான் சொல்லி இது வந்து ப்ரீமெடிடேட்டட் மர்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு காதல் சம்பவங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கே போய் புகார் கொடுப்போம்? காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம். ஆனால் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவே காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் வந்து உதவி ஆய்வாளர்கள். இவங்ககிட்டலாம் போய் என்ன நியாயம் கிடைக்கும்? நாளைக்கு நீதிமன்றத்தில் அந்த பெண் என்ன வாக்குமூலம் கொடுக்க போகிறார் என்பது இந்த வழக்கினுடைய திசையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்ததில்லை கள்ள சாராயத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தால் தப்பு கிடையாது. எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் பெரிய ஆளுங்களாக வளர்ந்து தங்களை வந்து ஒரு விஐபி ஸ்டேட்டஸில் வந்து நிறுத்திக்கிட்டு தங்களை விஐபியாய் கருதி கொண்டிருக்கின்ற பல ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஜாதி போர்வையை போட்டுக்கலாம். ஒரு மேட்ரிமோனியல் ஆடில் வந்து உட்காந்துட்டு என் ஜாதி தான் பெருசு, என் ஜாதிக்கு வந்து நீங்கள் இங்கே போங்க என்று சொல்லுகின்ற நீங்கள் ஜாதி மனப்பான்மை இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை பண்ண முடியுமா? உங்கள் தொழிலை பண்ண முடியுமா? ஷர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. மீண்டும் தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதிய வன்கொடுமை சம்பவம், படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஒரு கவின் என்கிற ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் சாதி வெறியால இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதன் பின்புலமாக இருப்பது சுர்ஜித் என்ற ஒரு 24 வயசு படித்த பையன். அவனும் இந்த ஒரு மாடர்ன் சிவிலைஸ்டு ஒரு பையனாக தான் இருக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாம் போடுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் அவன் ஒரு சாதி வெறியனாக இருக்கிறான். ஒரு பட்டியல் சாதி இளைஞன் என்னுடைய அக்காவை காதலிக்கலாமா அப்படின்ற அந்த வெறியில இன்னைக்கு அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இப்போது அவருடைய கவினுடைய பெற்றோர்கள் வந்து நீதி கேட்டு சடலத்தை கூட வாங்காம இன்னும் போராடிட்டு இருக்காங்க. கைது பண்ணு சொல்லிட்டாங்க. அவங்க பெற்றோர்கள் அவங்களும் காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இப்போ சுர்ஜித் கைது செய்யப்பட்டாச்சு. சுர்ஜித்தினுடைய தந்தை, அம்மா எல்லாமே கைது செய்யப்பட்டாச்சு. அந்த பெண்ணு மட்டும் இருக்காங்க. இப்போ இதுல என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, என்ன நீதி கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க? அதாவது நம்ம பல நேரங்களில் பேசுகிற பல வழக்குகள் மாதிரி இப்போ வாரத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று அப்படின்றத வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அவலகரமான சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது ஜாதிகள் இல்லையடி பாப்பா, ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டோம் என்று நாம் பல நேரங்களில் நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொண்டாலும் கூட இது அழிக்க முடியாத அரக்கன் அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது ஜாதி ஆணவம். இது எல்லா ஜாதிகளுக்கும் பொருந்தும். எல்லா ஜாதிகளுக்கும் பொருந்தும் என்பதை விட மதமாற்றங்கள், மதம் மாறி நடக்கின்ற திருமணங்களுக்கு வந்து உடனே ஒரு லவ் ஜிஹாத் அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம ஒரு பேர் வைப்போம். அல்லது ஒரு கிறிஸ்துவன் வந்து ஒரு இந்து பெண்ணை காதலித்தால் மதம் மாற்றத்துக்காக பால் பவுடர் கொடுத்துட்டாங்க, பணம் கொடுத்துட்டாங்க. இன்னும் கேட்டால் ஒரு தலைவர் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் கூலிங் கிளாஸும் போட்டு வந்து எங்கள் பொண்ணுங்கள்லாம் ஏமாத்துறாரு, நாடக காதல் என்றெல்லாம் சொல்லுகின்ற பல நிலைமைகள் நமக்குள்ளே வந்து போனாலும் கூட மிக சமீபமாக ஒரு 10-12 வருடங்களுக்குள்ளார 10 வருடங்களுக்குள்ளாருன்னு கூட சொல்லலாம், நாம் மறந்து போக முடியாத சம்பவங்கள்னு ஒரு 5-6 இருக்கும். சமீபத்தில் தான் அந்த கண்ணகி கொலை வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பை உறுதி செய்தது. அப்புறம் வந்து அந்த மேட்டுப்பாளையம் சங்கர் கேஸ் வந்தது, திருச்செங்கோடுலேருந்து கோகுல்ராஜ் கேஸ் வந்தது, தருமபுரியிலிருந்து இளவரசன் கேஸ் வந்தது. இவையெல்லாம் மிக அதிகமாக பேசப்பட்ட வழக்குகள். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய மிக பரவலான கவனத்தை பெற்ற வழக்குகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இது இல்லைன்னெலாம் சொல்லிட முடியாது. இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன மாணவன் ஒரு பொறியியல் பட்டதாரி, ஒரு கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டு சென்னையில் இருக்கிற ஒரு பையன். அவனை காதலித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு பெண் வந்து ஒரு சித்த மருத்துவர். கொலை பண்ண பையனும் வந்து படித்த பையன், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் அது இதெல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்த பையன். ஈவன் தன்னுடைய சகோதரி, அந்த பையனுக்கு அக்கான்னு நினைக்கிறேன், சகோதரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் இளைஞன் வந்து தன்னுடைய அக்காவை காதலிக்கிறான் என்பதற்காக பல முறை போய் கண்டித்ததா செய்திகள் வருது. நீ வந்து தொடரக்கூடாது இந்த உறவை. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த மருத்துவமனைக்கு ஏதோ விசாரிப்பதை போல தாத்தாவை கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டு அங்கே இந்த பையன் இருந்த இடத்துல உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க,
வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த ஒரு ஆயுதத்தை வைத்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. அந்த திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்பதற்கு பின்னால் இது வந்து ஜாதி ஆணவ கொலை அப்படின்னு தான் நம்ம வந்து அதை சொல்லணும். இது உடனே குடி ஆணவ கொலைன்னு தமிழில் என்னதான் பேரெல்லாம் மாற்றி பேசினாலும் கூட, என் ஜாதி பெண்ணை, என் சகோதரியை வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவன் காதலிப்பது என்பதை எங்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக அந்த சமூகத்தின் சார்பாக இன்னொரு சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை அல்லது தண்டனை. ஏன்னா எச்சரிக்கைன்னு சொன்னால் அது வேற மாதிரி போயிருக்கணும். தண்டனை அவனே கொடுத்துட்டான். அப்போ இவனுக்கு நாளைக்கு வந்து எந்த விதமான தண்டனை கிடைக்க போகிறதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னொரு 7-8 வருஷம் ஆகும். ஏற்கனவே அந்த சுர்ஜித்ன்ற அந்த கொலையாளி அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராம்ல பட்டாக்கத்தியோட போஸ்ட் போட்டிருக்கான், விரைவில்னு போட்டிருக்கான். அது February 14 அன்னைக்கு குறிப்பா போட்டிருக்கான். அப்படின்றப்போ அந்த பெற்றோர்களுக்கு காவல்துறையில பணியாற்றுறாங்க, அவங்களுக்கு தெரியாமையா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்ல? February 14 பாருங்க, காதலர் தினம் அன்னைக்கு போடுறான். அன்னைக்கு போடும்போது அதனால தான் சொல்ல, இது வந்து ப்ரீமெடிடேட்டட் மர்டர், திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு சடன் ப்ரொவகேஷன்றது வேற. சடன் ப்ரொவகேஷன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ ஏன் எங்கள் அக்காவை வந்து நீ காதலிக்கிற அப்படின்னு சொன்னால், போய் நீ உங்கள் அக்காவை கேளு அப்படின்னு சொல்லி வளர்கிற சண்டை வேற. இது நீங்கள் சொன்னதால், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கின்ற உண்மைகளை எல்லாம் பட்டியலிட்டு போட்டு பார்த்தோம்னா, இவன் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட கொலை இது. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அதை February 14 போடுறான், பட்டாக்கத்தி படம் போடுறான். அப்போ என்ன செய்தியை சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன், அவன் அடுத்த சமூகத்திற்கு கொடுத்த எச்சரிக்கை அல்ல, அவனே நீதிமன்றமாக மாறி கொடுத்த தண்டனை. இப்போ இந்த பையனுக்கு நாளைக்கு வந்து நம்ம வந்து இது முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்பதனால் ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ்ன்னு வந்து ஒரு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுகின்ற போது அன்றைக்கு கிடைக்கின்ற சாட்சியங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அது என்னவோ போய் முடியணுன்றதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும். ஆனால் இது ஏற்படுத்தி இருக்கின்ற பரபரப்பு, ஒட்டுமொத்தமாக இது சொல்லுகின்ற செய்தி, அது நடக்கின்ற இடம், நடந்த சூழ்நிலை, ஏன் குறிப்பாக 4-5 மாவட்டங்களில் இது அதிகமாக நடக்கிறது, இதை ஊதி பெரிதாக்குபவர்கள் யார், அதற்கு பின்னால் இருக்கின்ற சமூக பின்னணி என்ன, பொருளாதார பின்னணி என்ன, கூட சில செய்திகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு காதல் சம்பவங்கள்லாம் வருதுன்னு வச்சிங்களேன், நம்ம எங்கே போய் புகார் கொடுப்போம்? காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம். ஆனால் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவே காவல்துறையில் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் வந்து உதவி ஆய்வாளர்கள். இவங்க கிட்டலாம் போய் என்ன நியாயம் கிடைக்கும்? இப்போ அவங்களும் அந்த வழக்குக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்போ பையன்கிட்ட செய்ய என்ன வேணால் பார்த்துக்கலாம் என்ற செய்தி அவனுக்கு பலமுறை சொல்லப்பட்டிருக்கும், உறவினர்களோடு விவாதிக்கப்பட்டிருக்கும், சமூகத்து பெரியவர்களோடு இது கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் பார்த்தா இந்த பையன் என்பவன் தனியாக இல்லை. இது 2 பேத்துக்குள்ள அது வன்மமா அல்லது வளர்ந்து தீவிட்டி எரிந்து கொண்டிருக்கின்ற புரியாமையா அல்லது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாததா என்று பார்ப்பதற்கு பல காரணிகள் இருக்கு. நம்ம 2 பக்கமுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் ஒரு சமூகமாகவும் தாக்கியவர் ஒரு சமூகமாகவும் இருக்கின்ற இடத்துல அந்த ஊரில் இருக்கின்ற சூழ்நிலைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஏன் முற்றிலுமாக களைய முடியவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு பின்னால் இருக்கிற காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தமிழ்நாடு என்பது மிக முன்னேறிய மாநிலம், கேரளாவை போல் மிக அதிகமாக படித்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேரளாவிலே ஜாதி பேர் போடாமல் யாரும் பேரே போடுறதில்லை. அவன் பேருக்கு முன்னாடி ஜாதி போடாமல் கேரளாவில் எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் போடுறதில்லை. தமிழ்நாட்டில் வந்து அட்லீஸ்ட் அவ்வளோ மோசமான பழக்கங்கள் கிடையாது. ஜாதி பேர் போடுறது வந்து இங்கெல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட பல இடங்களில் இருக்கின்ற ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஜாதியில் வந்து இது ஏன் நடக்குதுன்னா, அதை சொல்லுவதற்குண்டான வலியை தான் நம்மளால் பகிர்ந்துக்க முடியுமே ஒழிய, நீங்கள் செய்கிறது தப்புன்னு அவங்கள போய் கை காட்டுறதும், நீ ஏன்பா அங்கே போய் காதலிச்சன்னு சொல்கிறதுக்கு 2க்குமே நமக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இந்த காதல் என்பது எந்த இடத்துல எதை பார்த்துட்டு வரும்லாம் தெரியாது. 2 மனங்கள் ஒன்றை ஒன்று விரும்பினால் அது ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, பணம் பார்ப்பதில்லை, ஏற்றத்தாழ்வுகள் எதையும் பார்ப்பதில்லை, நிறம் பார்ப்பதில்லை, தரம் பார்ப்பதில்லை. அணு அணுவாக சாவதற்கு சம்மதம் என்றால் வா காதலிக்கலாம்னு ஒரு கவிதை இருக்கு. அணு அணுவாக சாவதற்கு சம்மதம் என்றால் வா காதலிக்கலாம்னு அறிவுமதியோட 2 வரிகள் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் ஆரம்பிக்கும் போதே வலியோட ஆரம்பித்து கொலையோட முடிஞ்சிருக்கு.
அப்போ இங்க இந்த இடத்துல வந்து மேஜர் அந்த பொண்ணு. நாளைக்கு அது வந்து என்ன சாட்சி சொல்லப் போகுதுன்னு தெரியாது கோர்ட்ல. இப்ப அந்த பெண் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது இப்போ சில செய்திகள் கசிய விடப்படுது. அந்த பெண் வந்து கவின் தெரியாதுன்னு சொல்லிட்டதாக, நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன், காதலிக்கலாம் இல்ல அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது. உடனே அது இல்ல, அந்த பெண் அப்படிலாம் சொல்லல. இது வந்து ஃபேக் நியூஸ்ன்னு சில பேர் இல்ல சொல்றாங்க. பாலாஜி, அது மிக தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்க சொல்ற மாரி வந்து நாளைக்கு வந்து சொல்லிக் குடுப்பாங்க. நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்க தான் முக்கியமான சாட்சியா அந்த பொண்ணு வரணும். சொல்லிக் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அந்த புலன் விசாரணையில வந்து அந்த பையனுக்கும் அவருக்குமான தொடர்புகள், தொலைபேசி தொடர்புகள் என்ன? வேற எந்தெந்த சோசியல் மீடியால வந்து அவங்க கான்டாக்ட்ல இருந்தாங்க? அதன் மூலம் பகிரப்பட்ட பதிவுகள் இது எல்லாமே சைபர் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன்ல பக்கம் இந்த சைடும் ஒரு நிதானம் இல்லாம உடனடியாக ஃபோட்டோஸ் வெளியிடுறாங்க. கவினும், அந்த பெண்ணும் உடன் இருந்த மாரியான ஃபோட்டோஸ் வெளியிடப்படுது. அப்போ இது ஒரு பதட்டத்த உண்டாக்குது இல்லையா? இல்ல. இன்னைக்கு வந்து யாரும் யாரோடனும் இருப்பதை போன்ற புகைப்படங்கள் வந்து மிக எளிதான சம்பவங்கள் எளிதா கிடைக்கும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கே போறோம். ஒரு காமன் ஃப்ரெண்டா இருப்பாங்க. பக்கத்துல நிக்கும்போது எடுத்த ஃபோட்டோவ போட்டு இவங்க 2 பேரும் காதலர்கள்லாம் சொல்ல முடியாது. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. ஃபோட்டோஸ் வந்து வேண்டப்பட்டவங்களும் போடுவாங்க, வேண்டாதவங்களும் போடுவாங்க. இப்போ ஒரு வழக்கு இப்பொழுது தான் வந்திருக்கின்ற ஒரு சூழல்ல 200% இவர்கள் மீது தான் குற்றம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு உண்டான உரிமையும் நமக்கு இல்ல. இதனால தான் இவன் வெட்டப்பட்டான் என்று சொன்னாலும் கூட, இன்னும் வந்து இந்த புலன் விசாரணையுடைய தொடக்க நிலையில் இருக்கிறதால, அந்த புலன் விசாரணையை பாதிப்பதை போன்ற சில தகவல்களை பேசுவது ஒரு வழக்கறிஞனாக எனக்கு அழகல்ல. அந்த புலன் விசாரணை முழுமை அடையணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், அந்த பெண்ணை விசாரிக்கின்ற பொழுது அவருடைய தொடர்புகள், கால் ரெக்கார்ட்ஸ், இந்த பையனோடு இருந்த தொடர்புகள், என்ன அவர்களுக்குள் பரிமாறப்பட்டது? அவர்களுக்குள் இருக்கின்ற குறுஞ்செய்திகள் என்ன? ஆடியோ, வீடியோ பகிர்வுகள் என்ன? இது எவ்வளவு நாளாக இருந்த பழக்கம்? எங்கிருந்து இது தொடங்கியது? அல்லது எங்கே வந்து அது முடங்கியது? ஒருவேளை நாளைக்கு அந்த பொண்ணு வந்து இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்படி வச்சுப்போம். இந்த நுங்கம்பாக்கத்துலேருந்து ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் இல்லையா? அவனுக்கு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ண வந்து அவன் துரத்தி துரத்தி காதலிச்சான். சுவாதி கடைசியில கொலை வந்து வழக்கு. சுவாதி கொலை வழக்கு. சுவாதி கொலை வழக்குல பார்த்தீங்கன்னா, அவன் எலக்ட்ரிக் ஒயர கடிச்சுட்டான்னு சொன்னாங்க. அது வந்து அது ஒரு ஒருதலை காதலாக வந்து அது சித்தரிக்கப்பட்டது. முடிஞ்ச உடனே மதுவந்தி போன்றவர்கள், ஒய்ஜி மகேந்திரன்லாம் வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு இஸ்லாமிய பையன் தான் இதெல்லாம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பல கருத்துக்களை பல பேர் சொன்னாலும் கூட, இன்னைக்கு வெளிவருகின்ற புகைப்படங்களை வைத்துக்கொண்டு பேசுவதை விட, நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பெண்ணுக்கும் பையனுக்குமான காதல் என்ற உறவு இருந்ததா? அது எந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது? அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண் உறுதியாக நான் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்னாரா? இந்த இடங்கள் வராம அந்த குடும்பம் வெளியில வராது. ஏன்னா இது வெறும் பேச்சுவார்த்தையா இருந்ததுன்னா, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணு அந்த பொண்ணு இருக்கிற இடத்த மாத்துவாங்க. இந்த மாரி வேலைகள் செய்வாங்க. அல்லது அதை கடந்து இது திருமணம் வரைக்கும் போயிருக்கா? அல்லது அந்த பெண் உறுதியா நான் வந்து அவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னுச்சா? அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கு நீதிமன்றத்தில் அந்த பெண் என்ன வாக்குமூலம் கொடுக்கப் போகிறார் என்பது, இந்த வழக்கினுடைய திசையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். அவருடைய மனநிலைக்குள் உள்ள போய் உட்கார்ந்து, அவருக்கு இதுதான் நடந்ததுன்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த தகுதி இல்ல. இதற்குள்ளார எவ்வளவு உண்மைகள் இருக்கிறது, எவ்வளவு உண்மைகள் ஒளிக்கப்படும், எவ்வளவு உண்மைகள் வெளிக்கொணரப்படும் என்பது புலன் விசாரணை பொறுத்தது. அந்த புலன் விசாரணை ஒழுங்காக நடக்கின்ற பட்சத்தில், நான் சொன்னதெல்லாம் வெளியில வரும். அப்போதான் நீங்க சொன்ன அந்த சுர்ஜித் என்ற பையன் என்ன விதமான காஷன்ஸ் குடுத்தான்? என்னெல்லாம் வார்னிங் அனுப்பியிருக்கான்? யார் மூலமா வச்சு மிரட்டினான்? இப்போ நேத்து சென்னையில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகருடைய பேரன் ஒரு கொலை வழக்குல ஈடுபட்டதா வருது. அந்த கொலை வழக்குல ஈடுபட்டதா வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில ஜாதி மதம்லாம் வரவே இல்ல. 2 பேரும் லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து +2 படிக்குது. 2 பேருக்குள்ள போட்டி. ஒருத்தன் போய் நீ காதலிக்காதன்னு சொல்றான். இல்ல நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்றான். பண்ணேன்னு சொல்லும்போது அந்த பையன் மேல கார் ஏத்த ட்ரை பண்றானுங்க. அவன் கால்ல அடிபட்டுடுது. உடனே இவங்க திருப்பி தாக்குறாங்க. திருப்பி தாக்குன உடனே மறுபடியும் போனவனுங்க கார் எடுத்துட்டு வந்து இடிச்சு ஒரு பையன் செத்து போயிட்டான். இத வந்து நாளைக்கு ஆக்சிடென்ட்ன்னு கூட முடிக்கலாம். இப்ப நீங்க இந்த செய்தி நீங்க போட்டு முடிக்கிற நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் பெரும் செய்தியாக இருக்கும். ஆளுங்கட்சி பிரமுகருடைய பேரன் செய்த கொலை. திமுக அரசு ஏன் மௌனம் காக்கிறது? சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது. ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாளைக்கு வரும். அப்படிதான் இதுக்கும் பேசுவாங்க. ஆனா இந்த உண்மை நிலவரம் கலவரமாக மாறுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாறுபட்ட ஜாதிகள். ஒன்று ஆதிக்க ஜாதியாகவும், ஒன்று ஒடுக்கப்பட்ட ஜாதியாகவும் இருக்கின்ற காரணத்தால், அவங்களும் வந்து பிணத்த வாங்கிட்டு போமாட்டேன்னு சொல்றாங்க. இதற்கு குறிப்பா வந்து அந்த பெற்றோர்கள் காவல்துறையில வேலை செஞ்சுட்டு இருக்க காரணத்தால, அவர்களும் அந்த வழக்குக்கு வராங்க. ஏன்னா அவர்களுடைய
அவர்களுடைய நாலேஜ் அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறதான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. குறிப்பா அந்த சுர்ஜித்ன்ற பையன் வந்து கவினுடைய உடல்களை பார்க்கிற போது உடல்களை எங்கேயுமே காயமே இல்லாம சரியாக 4 வெட்டுகள், 4 வெட்டுகளுமே தலை கழுத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ ரொம்ப ஒரு நுட்பமாக ஒரு ஒரு கும்பல் வன்கொடுமையை செய்யறது போலதான் வந்து இல்ல இப்ப ஒருத்தனே செஞ்சிருந்தா கூட அந்த வன்மம் அவன் மனசுல இருக்கும்போது தட் வில் பி பவர்ஃபுல் கட். அது அந்த ஆத்திரத்துல வெட்டும்போது அவன் யூஸ் பண்ற வெப்பன் அதனுடைய இம்பாக்ட் இந்த இடத்துல அந்த பையன் வந்து அதை வந்து அட்லீஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸாவது பண்ணானா என்னன்னு தெரியல. தான் அல்லது ஒரு குரூப்பா வந்து மடக்கியிருந்தாங்கன்னா அதை பற்றிய செய்திகள் வரல. அப்போ இந்த இடத்துல வந்து இதை நான் எப்படி விவாதிக்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பல காரணங்கள் இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சனாதனம், ஜாதி பிரிவுகள் எல்லாம் பேசுகிறோம். சனாதனம் வந்து மனிதர்களை சூத்திரர்களாக பிரித்து போட்டிருக்கிறது. வைசியர்களாகவும் சூத்திரர்களாகவும் சத்திரியர்களாகவும் பிரிச்சிருக்குன்னு சொல்கிறான். இப்படி பிரித்து போட்ட ஜாதியிலே ஒருத்தன் தான் தான் உயர்ந்த ஜாதின்னு சொல்கிறதுக்காக நான் எப்போவுமே சத்திரியங்கிறான். இந்த வைசியர்கள் வந்து இந்த பிக்சரில் வர்றதில்லை பாவம். ஆனால் இந்த சூத்திரர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஒரு 100 ஜாதி இதை காமிச்சுக்கிட்டே மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே வெட்டிங்கடா குத்திங்கடா நான் மேலே எப்போயுமே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அந்த என்ஜாய் பண்ணுறான் இந்த சண்டேலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேங்கை வாசல் தொட்டியில் மலம் கலந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை இன்னும் ஒரு மாதத்துக்கு ஓட்டுவாங்க. இதை 1 மாதத்துக்கு ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதற்கு பின்னால் ஒரு உளவியல் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற உளவியல் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. இதை கடந்து நாம் வருவதற்கு இன்னமும் பல காலம் ஆகலாம் என்ற உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பது அல்ல. இந்தியாவில் வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்ற மரணம் சார்ந்த வழக்குகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 10லேருந்து 20% வந்து ஆணவ கொலையா இருக்கும். ஒன்று மதம் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று இனம் சம்பந்தப்பட்டது அல்லது ஜாதி சம்பந்தப்பட்டது. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற இடங்கள்லாம் வந்து இதுக்கு மிக மிக பெயர் பெற்ற மாநிலங்கள். நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் வந்து இந்த ஹானர் கில்லிங்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். வீட்டில் இருக்க ஒரு பெண், அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே கிடையாது அங்கே கிடையாதுன்னு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பல இடங்களில் அதே மாதிரி வந்து பழங்குடி மக்களாக வந்து இஸ்லாமியர்களே இருக்கின்ற பல ஆப்பிரிக்க நாடுகளில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு போனாவோ அல்லது காதலிச்சாவோ அந்த வீட்டில் இருக்கின்ற சகோதரனுக்கு அந்த பெண்ணை கொல்வதற்குண்டான முழு உரிமை உண்டு. அப்பா அம்மாவே துப்பாக்கி கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் எடுத்து போட்டு ஹானர் கில்லிங் இன் பாகிஸ்தான் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஹானர் கில்லிங் இன் ஆப்கானிஸ்தான் போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஹானர் கில்லிங் இன் சவுதி அரேபியான்னு போடுங்க. சவுதி அரேபியாலாம் வந்து நடக்கிறது வெளியிலே தெரியாது. நான் சொல்ல வர்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆள். நான் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதி. அல்லது நான் பணக்காரன், நீ ஏழை. அல்லது சமூகத்தில் என்னுடைய அந்தஸ்து மேலே, உன்னுடைய அந்தஸ்து கீழே. இப்போ பல அரசியல்வாதிகளே அவங்களுடைய பெண்கள் வந்து காதலிக்கிறாங்கன்றது ஏற்றுக்க முடியாமல் எவ்வளோ தூரம் தொர்த்திக்கிட்டு இருக்காங்கன்றது செய்திகள் வந்து பல அரசியல்வாதிகள். அப்போ மதம் கடந்து, இனம் கடந்து, ஜாதி கடந்து பண்ணுறதை ஜாதிய தலைவர்களே, கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களே வந்து அதை ஊக்குவிக்கிறாங்க. அப்போ சமூகத்தில் எல்லாமே நம்ம காரணியாக இருக்கும். அதில் ஒரு ஜாதியை கூப்பிட்டு என்னால் வந்து கை நீட்டி காட்ட முடியாது, இந்த ஜாதியில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இல்லை, குறிப்பிட்டு இப்போ ரஞ்சித் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. புதுக்கோட்டை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களை வந்து கேஸ்ட் அட்ராசிட்டி ப்ரான் ஏரியாஸாக வந்து அறிவிக்கணும். அறிவித்து அதை வந்து துரித நடவடிக்கை உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுதுல்ல. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏன் வட மாவட்டங்கள்லாம் நடக்கலையா? அரக்கோணம் பக்கம் நடக்கலையா? ஜோலார்பேட்டை பக்கம் நடக்கலையா? தருமபுரியில் நடக்கலையா? எல்லா இடத்துலையும் நடக்குது. அது என்ன குறிப்பிட்ட நாளை இந்த மாவட்டங்களை சொல்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. மேற்கு மாவட்டங்கள்லையும் தான் நடக்குது. கோகுல்ராஜ் எங்கே நடந்தது, சங்கர் எங்கே நடந்தது, அது மேற்கு மாவட்டங்கள். அதனால் குறிப்பாக வந்து இந்த மாவட்டங்களில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதிலே கூட நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த ஜாதிய வன்மங்களை வளர்ப்பதில் சினிமாவுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய ரோல் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது சில பத்திரிகைகள் இருக்குது பாலாஜிங்க, சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கின்ற பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர அளவுக்கு அவர்களை இயக்குநர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக கல்லா கட்டிடுறாங்க அந்த பசங்களை வச்சுட்டு. அதுக்கு பிற்பாடு அவன் என்ன பண்ணுறான், சினிமா எடுக்க போகும்போது அவன் அவனுடைய வழியை தான் எடுக்கணும். நான் வந்து அதை வரவேற்கிறாள்.
ஒரு கட்டத்தில் வந்து ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் வந்து ஒரு கருத்து போட்டிருந்தார். 4 படம் எடுக்கிறான் ஜாதியை பற்றி, உடனே பென்ஸ் கார்லையும் பிஎம்டபிள்யூ கார்லையும் வரான்னு சொல்லிட்டு ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் டார்கெட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நான் தான் அதுக்கு பதில் சொன்னேன். மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருப்பர்கள் வந்து குத்துச்சண்டை வீரர்களாகவும் சினிமாவில் நடிப்பவர்களாகவும் டிவி ஷோ நடத்துகிறவங்களாகவும் வருவாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி உலகினுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க வந்து ஜெயித்து வந்து நாளைக்கு ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும்னு சொன்னேன் நான். ப்ரைவேட் ஜெட்டு வாங்குங்க, மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ வந்து வாங்கி ஓட்டி காமிங்கப்பா, அதுதான் வந்து சமூகத்துக்கு அழகுன்னு சொன்னேன் நான். ஆனால் அவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு லிமிட்டட் ஸ்கோப்பில் வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இசைவாணின்னு ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு வந்து ஒரு எளிய பின்புலத்திலிருந்து அந்த ஒரு பொண்ணு. உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் பெண்கள் எல்லாம் சபரிமலைக்கு போகலாம், போக வேண்டும் என்று 4 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை வந்து இன்னை வரைக்கும் சனாதனத்தின் குரலால் நிறைவேற்றப்பட முடியவில்லை. ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து எதிர்க்கிறான். கேரளாவில் கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் நான் கோயிலுக்கு கூட போகிறேன்னு சொல்லலை. 2 வரி பாடியதன் காரணமாக அந்த இசைவாணி என்ற பெண்ணுக்கு வந்து அவருடைய வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்பட்டு விட்டது. எந்த மேடைகள் யாரால் கொடுக்கப்பட்டதோ அவங்களே கூப்பிட்றதில்லை. புரியுதா? யார் மேடையாற்றினார்களோ அவங்களே கூப்பிட்றதில்லை. என்ஜாய் அஞ்சாமி அறிவு வந்தான், திருக்குறள் அறிவு. நான் தனியாக ஒரு நிகழ்ச்சி போட்டேன். அறிவுக்கு வந்து அந்த அநீதி நடந்தப்போ அவனுடைய பேர் வந்து ஆல்பத்தில் தான் எடுத்துட்டு ஸ்டாலின் நிகழ்ச்சியில் வந்து அவனை கூப்பிடாம வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணப்போ, இப்போவும் சந்தோஷ் நாராயணன் அறிவு இல்லாமல் தான் அதை அரங்கேற்றிக்கிட்டு இருக்கார். அப்போ மேலே வருகின்ற பொழுது நடக்கின்ற அநீதிகளை இவங்கெல்லாம் யாருக்கு இப்போ தொடர்ந்து இசையமைச்சிட்டு இருக்காங்க? அந்த அநீதிகளை நீங்கள் எங்கேயாவது கேட்குறீங்களா? உங்களால் உருவாக்கப்பட்டு உங்களால் அடையாளம் காட்டப்பட்டவர்களே உங்களால் உருவாக்கப்பட்ட இன்னொருவரால் அழிக்கப்படுகிறார், சுரண்டப்படுகிறார். வேடனுக்கு தனியாக நிகழ்ச்சி போட்டவனா, இசைவாணிக்கு நான் பேசினேன். அந்த இசைவாணிக்காக இன்னைக்கு யாருமே பேசல. நீங்க உங்களுடைய வலியை நீங்க படமா எடுக்கிறீங்க, ஆனா உங்களை வச்சு யார் கையடிக்கிறான் பாருங்க. தனுஷ் போன்றவர்கள், ரஜினி போன்றவர்கள் உன் படத்துல வந்து தாழ்த்தப்பட்டவனா நடிக்கிறான், 100 கோடி சம்பளம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அயோத்தியில் போய் டான்ஸ் ஆடுறான், அம்பானி வீட்டில் டான்ஸ் ஆடுறான். அடுத்தது எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்களை சனாதனத்தின் முகமாக மேல் ஜாதிக்காரர்களோடு இருப்பதாக காட்டிக்கொள்ளுகின்ற இவர்கள்தான் இங்கே இருக்கின்ற இந்த வன்மத்தை வளர்ப்பதை போன்ற இடங்கள்ல வந்து நம்மளை வந்து எப்படி சொல்றது, கருத்து சுரண்டல். நான் இந்த 2 பேர் சொன்னதுக்கு இந்த மாதிரி ஒரு 100 படம் என்னால் சொல்ல முடியும் இல்லைங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, காலா யார் எடுத்தா, கபாலி யார் எடுத்தா, அது யாருடைய கதையை பேசி, அந்த கதை நாயகன் இன்னைக்கு வந்து அதை பற்றி பேசுகிறாரா எங்கேயாவது? அந்த கதை நாயகன் வந்து நாங்கள் சினிமா தான் எடுக்கிறோம், அது கதைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த கருத்தாக்கம் வந்து யாருக்கு சம்பாரிச்சு கொடுக்குது? சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்னவா மாறுறாங்க? ஆனால் அவர்கள் தங்கள் படங்களில் காட்டுவதற்கு, அடையாளப்படுத்துவதற்கு ஒன்றா நீங்கள் தேவை. நான் பல நிகழ்ச்சிகள் பேசியிருக்கேன். என்னுடைய எளிய இன மக்களுடைய இசை எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறது? நாட்டுப்புற இசையாக இருந்தாலும் சரி, கானா பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்கள்லாம் கூப்பிட்டு 4 வாட்டி டிவியில் நிறுத்தி 2 வாட்டி டிவியில் இதை சினிமாவில் பாட வச்சு, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு உலக வெளிச்சம்லாம் கிடைக்குதுன்றது வந்து நான் வந்து நேர்மையாக ஒத்துக்கணும். ஒரு உலக வெளிச்சம் கிடைச்சாலும் கூட எங்களுடைய இசைதான் உயர்ந்தது, எங்களுடைய நாடகம்தான் உயர்ந்தது, எங்களுடைய நாட்டியம்தான் உயர்ந்தது என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழு இவங்களை சுரண்டான். அனிருத் போன்றவர்கள், சந்தோஷ் நாராயணன் போன்றவர்கள் யாரெல்லாம் பயன்படுத்துறான்னு பாருங்க. குறிப்பா சந்தோஷ் நாராயணன் வந்ததுக்கு பின்னாடி வடசென்னை மக்களுடைய எல்லா கலாச்சாரம் இசைய அனிருத்தும் சந்தோஷ் நாராயணன் மாதிரி வித்து கல்லா கட்டினவங்க யாரும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது. ஆனா இசைவாணிக்கு நேர்ந்த கொடுமையும் நடக்குது. அப்ப ரஞ்சித் போன்ற தம்பிகள் வந்து அந்த இடத்துலையும் கவனம் செலுத்துங்கன்ற நான். ஏன்னா இது வந்து ஒட்டுமொத்த பிரச்சனை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உண்டான பிரச்சனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட இந்த விவாதம் பேசப்பட்டது. அதற்கு பின்னால் இருக்கின்ற சதி என்ன, அதற்கு பின்னால் இருக்கின்ற சமூக பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பேசணும். பேசும்போது இன்னைக்கு வந்து ரஞ்சித்தினுடைய ஆதங்கத்தை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஆனா குறிப்பா இந்த 4-5 மாவட்டங்கள் தான் காரணம் சொல்றதை நான் ஒத்துக்க முடியாது. இதுல முக்கியமா இன்னொரு புறம் என்ன பேசப்படுதுன்னா, இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது
ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இயற்றுவோம்னு சொன்னாரு. ஆனா 2024 சென்ற ஆண்டு சட்டமன்றத்துல பேசுகிற போது, எதுக்கு தனிச்சட்டம்? ஏன்னா எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிற போது எதுக்கு தனிச்சட்டம் அப்படின்னு இதே முதலமைச்சர் பேசுறாரு. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்தா தப்பில்ல. ஏன் கொண்டு வந்தா தப்பில்லன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கள்ள சாராயம் இருக்குல்ல, கள்ள சாராயம் இருக்கும்போது இந்த மாலை நேரத்து சங்கிகள் வந்து டிவியில உட்காந்துட்டு பொலன்னு பொழப்பானுங்க. அதாவது தமிழ்நாட்டுல சாராய வியாபாரம் நடக்குது, சாராய வியாபாரம் நடக்குதுன்னுவாங்க. நான் ஒரு பெரிய டீட்டெயில் எடுத்து குடுத்தேன். எந்தெந்த மாநிலத்தில எவ்வளோட சாராயங்கள் வந்து சமீபத்தில கூட பீகார்ல, குஜராத்தில எத்தனை நடந்திருக்கு, யூபியில எத்தனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ சாராயம் விக்குது, அதில எவ்வளோ வருமானம் வருதுன்றதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இன்றைக்கு வந்து சாராய கடைகளை திறக்காமல் எந்த மாநிலமும் வந்து ஆள முடியாது. குஜராத்தை வந்து உதாரணம் சொல்லுவாங்க. குஜராத்தில் 4, 5 இடத்துல லைசென்ஸ் குடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து இது பர்மிட் வாங்கிட்டு நீங்கள் குடிக்கலான்றதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியா வெளிநாட்டிலிருந்து வருகின்ற விருந்தினர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார் ஹோட்டல்லாம் திறந்துட்டான். ஒரு காலத்தில் சவுதி அரேபியா மாதிரி ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்லாம் அங்கேருந்து கிளம்புதில்ல, அந்த வான் எல்லை விட்டு நகர்ற வரைக்கும் லிக்கர் கொடுக்க மாட்டான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த இடங்கள். சவுதி அரேபியாவிலேயே ஹோட்டலில், ஸ்டார் ஹோட்டலில் பார் ஓப்பன் பண்ணியாச்சு வெளிநாட்டு விருந்தினருக்கு. எல்லாரும் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த குடி என்பது உலக பொதுமொழி ஆயிடுச்சு. என்னது? உலக பொதுமொழி. இந்த அரசியல் பண்ணுற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் சாராய கடை திறந்து விற்கிறாங்க, சாராய கடை திறந்து அந்த வெட்டி கும்பல் வந்து பேசுறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து பாதிக்கின்ற இடம். இந்தியாவில் ரொம்ப அருமையான சரக்கு கிடைக்குதுன்னு எல்லாரும் குவிகிற இடம் வந்து கோவா. கோவா வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்குது. தென் மாநிலங்கள் எல்லாரும் படையெடுத்து அருமையான பீர்லாம் கிடைக்குதுன்னு போகிற இடம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிஜேபி. ஆணும் பெண்ணுமாக குடித்து விட்டு கொண்டாட்டம் போடுகின்ற ஐடி கும்பல் அதிகமாக இருக்கின்ற இடம் பேசுகிறது வந்து பெங்களூரு. பெங்களூரு வந்து பிஜேபி ஆட்சிக்கு தான் இருந்தது. அதனால் இது திமுக காரணம், பிஜேபி காரணம், இந்த பைத்தியகாரத்தனமான விவாதத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மது கொள்கைன்றது வந்து இந்தியா பூரா கொண்டு வாங்க. அதை வந்து இப்போ எஜுகேஷன்லாம் திருடி எடுக்கிறீங்களா, சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அப்படி ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறத வந்து அதை சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு எடுங்க. இந்தியாவோட பாலிசியாக சொல்லுங்க, மதுவிலக்கு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒழிக்கப்படுகிறது. நரேந்திர மோடிக்கு வந்து இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு பேர் இருக்கும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? எல்லா மாநிலத்துக்கும் வந்து சாராயம் விற்கிற காசு தேவை. அதனால் கொஞ்சம் வாய் அதிகமாக உள்ளவர்கள், வாயினுடைய நீளம் அதிகமாக உள்ளவர்கள், அதிகமாக ஆங்கிலம் பேசுவதாக நினைத்து கொள்ளுபவர்கள் எப்போவுமே சொல்லுது தமிழ்நாட்டில் சாராயம் வைக்கிறான். அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கும் ஒரு ரோல் இருக்கு. இப்போ இந்த ஜாதிய கும்பல்களை எல்லாம் வளர்க்குறது நம்ம வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டதுக்கு பதில் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த ஊடகங்கள் ஒரு காரணம், சினிமா ஒரு காரணம் சொன்னாலும் கூட இந்த வாட்ஸ்அப் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் வந்ததுக்கு பின்னால் தான் இந்த வன்மம் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று வந்து அது ஃப்ரீயாக கிடைக்குது. எல்லாரும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோ எதை வேணாலும் வந்து இன்றைக்கி பகிர முடியும். உடனே வந்து ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து உடனே ஸ்பாயில் பண்ண முடியும். இந்த சுர்ஜித்தை பற்றியும் 1000 வதந்தி சொல்ல முடியும். செத்துப்போன கவினை பற்றியும் 1000 வதந்தி சொல்ல முடியும். ரஞ்சித் பேசுனதையும் மாற்றி சொல்ல முடியும். ரஞ்சித் வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறான். சின்ன பையன், ஒரு நல்ல படங்கள் எடுத்திருக்கின்ற ஒரு இயக்குனராக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் செஞ்சிருக்கிற சர்வீஸ் வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சம் பெருசு. அந்த வெளிச்சத்தை வந்து எல்லாத்தையும் அரவணைக்கிற மாதிரி ஒரு வெளிச்சமாக இருக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனை இது. உலகத்துக்கு உண்டான பிரச்சனை. வளர்ந்த நாடுகளில் கிடையாதே ஒழிய, இதை போன்று இன்னும் 3ஆம் உலக நாடுகளில் வந்து இது வந்து ஒரு புரிபடாத ஒரு பிரச்சனை. யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன் என்பதை யார் தீர்மானிப்பது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எங்களுக்குள்ள எந்த விதமான மதமோ ஜாதியோ கிடையாது என்று சொல்லுகின்ற இஸ்லாத்திலும் அது நடக்கிறது. பழங்குடி மக்களாகவே அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆப்கானிஸ்தானும் கல்லால் அடிச்சு கொள்றான். உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சொல்றான். புரியுதுங்களா? ராஜஸ்தான் போன்ற இடங்கள்ல, மார்வாடி போன்ற இடங்கள்லாம் வந்து நீங்க யோசிக்கவே முடியாது. இதே போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தா விடவே மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு பிரிச்சு கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன் நான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை எல்லோரும் கண்டிக்க வேண்டும். இல்ல இப்ப அரசாங்கம் ஒரு குழுவெல்லாம் அமைக்கிறாங்க, சமூக நீதி குழு அமைக்கிறாங்க. அதனாலதான் இந்த சட்டம் வந்து எப்படி வந்து இதுக்கு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் போட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தது இல்லை, கள்ள சாராயத்துக்கு மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தால் தப்பு கிடையாது. அந்த தனி சட்டம் கொண்டு வரும்போது அதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டை போடுங்க.
தமிழ்நாட்டில் வந்து 500 600 வழக்குகள் தேரும். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டை போட்டு பளிச்சுன்னு வந்து ஃபாஸ்ட் ட்ரையல் மாதிரி நடத்தி, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மாதிரி நடத்தி, தீவிரமான தண்டனையை சாட்சியங்களுடைய அடிப்படையில் அப்படி நடந்திருக்குமானால் அதற்குண்டான தண்டனையை கொடுப்பதன் மூலம் இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க முடியும். அடுத்தது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் எல்லா கட்சிகளுமே வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ஜாதியை விட்டு வெளியில் வர முடியாது. நான் ஜாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களாலே முடியாது. சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன சின்ன கட்சிகள் நிறையா இருக்குது. அவங்களே ஜாதி அடிப்படையில் தானே இயங்குறாங்க. யாராவது வந்து அதிகமான ஜாதி இல்லை அந்த ஜாதி இருக்கிற வேட்பாளரை போடாமல் பேசுகிறாங்களா? ஈரோட்டில் சீமான் என்ன பண்ணார்? இப்போது இந்த ஊடகங்கள் சொல்லும்போது இன்னொரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் பாலாஜி. அதாவது சமூகத்தில் பல நிலைகளில் உயர்ந்த இடத்திற்கு வந்தவர்கள் அவங்கெல்லாம் பொதுவானவர்கள்னு நினைக்கிறேன் நான். இப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, நான் என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறேன், என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன்னா இயல்பாகவே நம்ம சொந்தக்காரங்க அல்லது ஜாதிமா கிடைச்சா சரின்னு தான் பார்க்குறது தான் உண்மை. அப்படி தான் நீங்கள் ஒத்துக்கணும். சும்மா ரீல்லாம் விட முடியாது. அதை மீறி பிள்ளையோ பையனோ வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதனுடைய பின்புலம்லாம் என்னன்னு பார்த்துட்டு ஒத்துக்கொள்ளுகின்ற மனோபாவம் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து முதல்ல வந்து ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஒரு பையன் பொண்ணை தானே லவ் பண்ணுறான். பொண்ணு எதாவது கேட்டால் ஒரு பொண்ணு பையனை தானே லவ் பண்ணுது, பரவாயில்ல. நீங்கள் வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் மட்டும் பாருங்கள், விட்டுட்டு ஓடாமல் பாருங்கள், பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்கலகாமல் பார்த்து பணான்னு பாருங்கள். இல்லைனா 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணால் ரித்தன்யா மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற நிகழ்ச்சிகளும் நடக்குது. ஜாதி மதம் ஜோசியம் எல்லாம் பார்த்து அப்படி நடக்கிற திருமணமும் இப்படி முடியுது. ஆனால் என்ன ஒரு கொடுமை நான் இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் பெரிய ஆளுங்களாக வளர்ந்து தங்களை வந்து ஒரு விஐபி ஸ்டேட்டஸில் வந்து நிறுத்திக்கிட்டு தங்களை விஐபியாக கருதி கொண்டிருக்கின்ற பல ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஜாதி போர்வையை போத்துக்கிறான். இப்போ உதாரணமாக இந்த மேட்ரிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது பார்த்தீங்களா? திருமணம் சார்ந்த விளம்பரங்கள் வர இடத்துல நான் ஒரு கொடுமையை பார்த்துட்டு இருக்கேன். இப்போது பல நிலைகளில் இருக்கின்ற மனிதர்கள் வந்து அவங்க ஜாதிக்கு பொண்ணுக்கு வந்து வரன் பார்க்குறதுக்கு வந்து விளம்பர தூதுவர்களாக மாறிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு டாக்டர் வர்றார். அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறார், அவர் ஜாதிக்கு உண்டான ஒரு விளம்பர தூதுவராக மாதிரி நீங்கள் வந்து இந்த இதில் போனீங்கன்னா நம்ம சமூகத்துக்கு உண்டான பெண் பிள்ளை எல்லாம் அதில் இருக்குன்னு ஒரு டாக்டர் பேசுகிறார். இன்னொருத்தர் வந்து கார்ப்பரேட் நிறுவனமாக ஒரு முடிதிருத்தும் நிலையத்தை வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னவர் அவங்க ஜாதிக்கு பேசுகிறார். இன்னொரு சமூக தலைவர் வந்து அவங்க ஜாதிக்கு பேசுகிறார். இன்னொரு சமூக சார்ந்தவர் தென் மாவட்டங்கள்லேருந்து அவருடைய ஜாதிக்கு பேசுகிறார். தூத்துக்குடி பகுதியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார். அப்போ நீங்கள்லாம் பொதுவான மனிதர்கள் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நடத்துகிற நிறுவனங்கள், நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் பொதுவானதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த டாக்டரே எடுத்துங்களேன், நீங்கள் இவ்வளோ ஜாதி அடையாளப்படுத்துகிற நீங்கள் என்கிட்ட வைத்தியம் பார்க்க வரவங்களாம் என் ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வரணும்னு சொல்லி பாருங்க. அந்த சமூகத்துக்கு மட்டும்தான் நான் வந்து சிகிச்சை அளிப்பேன், இல்லை என்னுடைய சமூகத்திலிருந்து வரவங்களுக்கு நான் 50% கன்செஷன் தரேன்னா சொல்ல. அப்போது நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய மருத்துவமனைக்கு வருகின்றவர்கள் உங்களை என்ன பார்வையில் பார்ப்பாங்க? அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து வந்தவனோ அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட இடத்துலேருந்து வந்தவனோ உன்னிடம் சிகிச்சைக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு 1000 சிந்தனை வரும். நீங்கள் வந்து செய்திருக்கின்ற மருத்துவ சாதனைகளை அவன் விளம்பரமாக வேறு விதமாக பார்த்தவன். ஒரு மேட்ரிமோனியல் ஆடில் வந்து உட்காந்துட்டு என் ஜாதி தான் பெருசு, என் ஜாதிக்கு வந்து நீங்கள் இங்கே போங்க என்று சொல்லுகின்ற நீங்கள் ஜாதி மனப்பான்மை இல்லாமல் உங்களுடைய வியாபாரத்தை பண்ண முடியுமா? உங்கள் தொழிலை பண்ண முடியுமா? முடிவெட்டுற நிறுவனம் வச்சுக்கிட்டு வந்து எங்கள் ஆளுங்களை வச்சு தான் நான் முடிவெட்டுறேன், ஆகவே நம்ம ஆளுங்க மட்டும் முடிவெட்டுங்கன்னு சொல்லாமல் அதுக்கு மட்டும் வடநாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது, வடநாட்டிலேருந்து ஆள் கூப்பிட்டு வந்தானே வெட்டுறோம். அப்போ நமது மக்களுக்கு நாமே வெட்டி கொள்வோம்னு சொல்லி பாருங்களேன், அவமானமாக இருக்கும். அப்போ இதுக்கு மட்டும் ஏன் வெக்கப்பட மாட்டேங்கிறீங்க? யாரோ ஒருத்தர் ஏதோ செஞ்சுட்டு போகிறான். அந்த மேட்ரிமோனியை நடத்துறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு அதை பின்பற்றி தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இன்னைக்கு அது கார்பரேட்டாகவே மாறிடுச்சு. மேட்ரிமோனி கார்பரேட்டாக மாறட்டும், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அது வந்து சொசைட்டியில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அதில் போய் துருத்திக்கிறீங்க? யூஆர் காமன் அப்படின்றேன். நான் வந்து எல்லோருக்கும் பொதுவானவன். எனக்கு ஜாதி இல்லையா? என் ஜாதி யாருக்குமே தெரியாது. நான் ரொம்ப பேசவும் மாட்டேன். நிறைய பேர் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் என்னை அப்படி அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. ஆனால் எனக்கு இல்லாமையா இருக்குது? எனக்கு சொந்தக்காரங்க எல்லாமே இருக்காங்க. எனக்கென்று ஒரு ஜாதி தான் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை வச்சு நான் எப்படி என்ன விளம்பரப்படுத்திக்க முடியும்? நான் பொதுவான, நான் ஒரு வழக்கறிஞர், என்கிட்ட எல்லாரும் வருவான்ல. நான் ஒரு மேட்ரிமோனியல் ஆடில் போய் உட்காந்துட்டு
நமது ஜாதி மக்களே வாருங்க வாருங்கன்னா, அப்ப என் ஜாதிக்கு மட்டும்தான் நான் கேஸ் எடுக்க முடியுமா? ஒரு இடத்தில் வந்து ஒரு பொதுவான தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்கள். நான் உன்னை என் சகோதர மாரி பார்க்கிறேன். உன்னை வந்து ஒரு உயிர் காக்கும் மருத்துவனா பார்க்கிறேன். நீ வந்து ஒரு இந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்ற இடத்திற்கு வந்து விட்டதற்கு பின்னால் பல கோடி ரூபாய் புரளுகின்ற ஒரு தொழிலாக மாற்ற முடியும் என்கின்ற வியாபாரத்தை உன்னால் செய்ய முடியுது என்றதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். உன்னுடைய முகம் அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கு அறியப்பட்டது. இந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் இப்ப ஜாதி தலைவர்களா சுருக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வியாபாரத்தின் வடிவாக, ஒரு வியாபாரத்தின் விளைவாக நீங்கள் வெற்றியினுடைய முகமாக அறியப்பட வேண்டியவர்கள் இல்லையா? ஒரு வெற்றியினுடைய முகமாக அறியப்பட்ட உங்களை கொண்டு போய் வாங்க வாங்க நம்ம ஜாதியில பொண்ணு இருக்கு, வாங்க வாங்க நம்ம ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றது, அப்போ உங்க ஜாதிக்கு மட்டும்தான் நீங்க வியாபாரம் பார்ப்பீங்களா? இதை போன்ற படித்தவர்களே கொஞ்சம் பாங்கு இல்லாமல் நடந்து கொள்ளுகின்ற சூழலில் எல்லோருமே என்னிடமும் குறைபாடுகள் இருக்கலாம், என்னுடைய சிந்தனைகளிலும் தவறுகள் இருக்கலாம். இப்ப அவன் வெட்டினவனையும் நான் போய் ஏன் வெட்டினன்னு சொல்றதுக்கோ, நீ ஏன் போய் காதல் பண்ணுன்னு கேட்கறதுக்கோ எனக்கு உரிமை இல்லைன்னு நான் சொன்னேன். ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கின்ற சூழ்நிலை சந்தர்ப்பம் என்னன்றது நமக்கு தெரியல, பின்னணி தெரியணும். ஆனா இதெல்லாம் உடைச்சிக்கிட்டு வரணும். இந்த சமுதாயம் வேணான்றதுக்காக தான் பெரியார் பாடுபட்டார். ஆனா பெரியாரை வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்துறோம் இல்லையா? ஒரு ஒரு இயக்கத்தை வந்து தன்னுடைய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஒரு ஏற்பாட்டை அதே அளவுக்கு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டான். அப்ப நாம் நமது விரலை வைத்துக்கொண்டு நம்மை குத்திக்கிட்டு இருக்கோம். எந்த கட்சியாவது ஜாதி அதிகமாக இருக்கின்ற இடத்துல அந்த ஜாதியை தவிர வேற வேட்பாளர் போடுறாங்களான்னு பார்த்தீங்களா? 2-3 முறை வந்து அதை ஜெயலலிதா செஞ்சு பார்த்துருக்காங்க. வெற்றியும் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் மிக குறைந்த விகிதாச்சாரத்தில் தான் இன்றைக்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது நடந்துட்டு இருக்கு. ட்ரம்பினுடைய தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா கூட மண்ணின் மைந்தர்களுடைய விஷயம்தான் வந்து வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்கு. அதனால இது வந்து சமூகத்தினுடைய நோய். இது வந்து காலம் காலமாக சமூகத்தை பிடித்திருக்கின்ற ஒரு நோய். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு என்பது, பக்குவம் என்பது அறிவியல் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும், அறிவியல் முன்னேறி இருக்கின்ற காலத்திலும், அறிவியல் பூர்வமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலும் நடக்கவில்லை என்பது நமக்கு அவமானம்தான். ஆனா உடனே போய் இதை 3 நாள்ல 4 நாள்ல மாத்திர முடியுமான்னு சொன்னா, நம்ம பல வடிவங்கள் அதை விதைச்சிட்டு இருக்கோம். சினிமாவில் விதைச்சிட்டு இருக்கோம், சீரியல்ல விதைச்சிட்டு இருக்கோம். ஜாதி மாநாடுகள் போறதுக்கு வந்து நம்ம தான் அனுமதி கொடுக்குறோம். கயிறு கட்டுறான், கலர் கலரா கயிறு கட்டுறான். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த நீதிபதியை போய் திட்டுறான். ஆக படிக்கிற பையனுக்கே வந்து நம்ம கயிறு கட்டுற பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். சிவப்பு கயிறு கட்டு, பச்சை கயிறு கட்டு, நீல கயிறு கட்டு, கருப்பு கயிறு கட்டுன்னு. அவனுக்கு வந்து எது விதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள், ஊடகங்கள், வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள். அப்புறம் இன்னைக்கு ஓடிடிலாம் வேற நீங்க கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டீங்க. எந்த விதமான சென்சார்ஷிப் இல்லாம ஜாதிய பெருமைகள் பேசுகின்ற பல விஷயங்கள் கொட்டி கிடக்குது இன்னைக்கு. சீரியலை போய் பாருங்க, எத்தனை சீரியல் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு வழக்கறிஞனாக நான் இதை வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையாக பார்ப்போம் என்று சொன்னால், மிக மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கொலை. இறந்து போன ஆத்மாவிற்கு நாம் எத்தனை அஞ்சலிகளை சொன்னாலும் வந்து அது அவர் இறந்து போனவருடைய குடும்பத்தை வந்து அது சமாதானம் செய்யாது. ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு உண்டான காரணிகளை நம்ம தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பேசிக்கிட்டு தான் இருப்போம். மக்களுடைய மனநிலையில் என்னைக்கு மாற்றம் வருது, இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை. ஒன்று மதத்தை விட்டு மனிதன் வெளியே வர வேண்டும், அல்லது ஜாதியை விட்டு வெளியே மனிதன் வர வேண்டும். இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னை விட ஒரு உயர்ந்த ஜாதி இருக்குன்னு என்னைக்கு நம்ம ஏற்றுக்கிறோமோ, அந்த யாரை வந்து நம்ம அப்படி ஏற்றுக்கிறோமோ அவன் தனக்கு கீழே இருக்கிறவனை இன்னும் கீழ் ஜாதியாக தான் பார்த்துட்டு இருக்கான். தனக்கு கீழே இருக்கிறவனை கீழ் ஜாதியை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மனிதர்களே பார்த்தீங்கன்னா எத்தனை பிரிவு இருக்கு. தலித்துன்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை பிரிவு இருக்கு. இவன் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்க இவங்க கூட சேர மாட்டேன்றாங்க. இவங்க 2 பேர்த்தையும் இன்னொருத்தர் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. நான் 4-5 நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன். எந்த விதமான வேறுபாடுகள் சொல்கிறேன். ஐயர்களே எத்தனை ஜாதி இருக்குதுன்னு சொன்னேன். வடகலை இருக்குது, தென்கலை இருக்குது. வடகலையும் தென்கலையும் சேர்ந்தால் ஐயர் கூட சேராது.
ஐயரு வடகொலை தென்கொலை சேர்ந்தா நம்பூதிரி கூட சேராது. இது 4ம் சேர்ந்தா சித்பவான் கூட சேராது. இவங்க 5 பேரும் சேர்ந்தா சவுண்டிய சேராது. எல்லா இடங்களிலும் வந்து பிரிவுகள் வந்து அது 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 வர்ணாசிரமமா, மனு தர்மமா அப்படிலாம் நான் போக விரும்பல. வேற மதங்கள்லயும் இருக்கு. வேற மதங்கள்லயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நீங்க பாருங்க கிறிஸ்துவ மதத்துல வந்து எத்தனை பிரச்சாரம் பண்றவங்க ஜாதி பேரோட வெளில வரான்னு பாருங்க. ஜாதி பேர் போட்டு கிறிஸ்தவராக வெளில வந்து மத பிரசங்கம் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஜாதி அடுக்குகள்லேருந்து கிறிஸ்தவ மதத்திலேருந்தே அவங்களால வெளியில் வர முடியல. ஆகவே ஆகவே பாலாஜி எத்தனை நிகழ்ச்சிகளை நம்ம போட்டாலும் மக்களுடைய மனம் மாறாமல், அல்லது வந்து ஏற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனை மாறாமல், அல்லது இதை வந்து ஊக்குவிக்கின்ற சக்திகளை வந்து நாம் குறைக்காமல், நீங்க கேட்டது மாதிரி ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அவர்களை கடுமையாக தண்டிக்காமல், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா, முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நன்றி சார். நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு.